இலக்கியா சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு வழியாக இலக்கியா மாஸ்டர் பிளான்லாம் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம நாகுவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சி கோர்ட்டு கொண்டு போய் கௌதமுக்கு இந்த கடத்தலும் சம்மந்தமே இல்லைங்க, கௌதம் நல்லவர் அப்படின்னு கௌதம் வெளியே கொண்டு வர போகிறாங்கன்னு எத்தனை பேர் நினச்ச முட்டாளானீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இலக்கியா வந்து என்னதான் பவர்ஃபுல்லான லேடியாக காட்டலாம், எந்த கேஸும் ஈஸியாக முடிக்க மாதிரி காட்டலாம், டெண்டர் ஜெயிக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இலக்கியாவால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம எஸ்எஸ்கே பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னு அடுத்தது சைடில் காட்டிக்கிட்டே இருக்காரு. எஸ்எஸ்கே ஃபோனில் சொன்னார் நாகும் நம்ம வீட்டில் இருக்கான்னு. அதை நம்பி தான் நம்ம இலக்கியா எஸ்எஸ்கே வீட்டுக்கு போனாங்க. ரூம் ஃபுல்லாக தேடினாங்க, இன்ச்சாக அலசுனாங்க. ஆனால் எல்லாம் பண்ணியுமே நாகுவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இலக்கியா இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. இலக்கியா மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜானகி, ஒரு பக்கம் ரேவதி, ரெண்டு பேரும் இலக்கியாட்ட என்னென்னமோ சொல்கிறாங்க. இலக்கியா இப்போ என்ன பண்ண போகிறோம்? நாம் ஒரு வேளை இந்த வீட்டுக்கு வராங்கிறது எஸ்எஸ்கே தெரிஞ்சிருக்குமோ? அது எப்படி அதை தெரிஞ்சிருக்கோம்? தெரிஞ்சிருக்கா வாய்ப்பே இல்லை. அவன் நாகுவை அங்கே தான் வச்சுருந்துருக்கான். நான் தான் கேட்டேனே ஃபோனில். ஆனால் நாம் போகிறதுக்குள்ளே அவனை வெளியே கொண்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நாகு அங்கே தான் இருந்திருக்கான். நாம் தான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு இடத்த பார்க்க நம்ம தவறிட்டோம். அந்த இடத்துல நாகு இருந்திருக்கான். நம்மளை முட்டாளாக்கிட்டான் அந்த எஸ்எஸ்கே திரும்பவும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அத்தை. உடனே ஜானகி, இலக்கியா என்ன இலக்கியா நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க? கோர்ட்டில் கொடுத்த டைம் வேறு முடிய போகுது. சீக்கிரமே நம்ம கார்த்தியை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு இந்த நாகு கிடைக்கணும். இது என்ன இது? ஒருத்தனை தேடி போனால் இன்னொருத்தன் தேடி போனான்னு இப்படியே போயிட்டு இருந்தா என் பிள்ளை கௌதம் பாவம் இல்லையா? செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்கான். அவனை வெளியே கொண்டு வர முடியாதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இலக்கியா. ஐயோ அத்தை, இப்போ நடக்கிறது எல்லாமே தர்ம யுத்தம் தான். நாம் தேடி போகிற பொருள் நம்ம கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்காக நாம் தோற்றுருவோன்னு அர்த்தம் இல்லாத. ஏன் மனசை விடுறீங்க? ஆண்டவன் ஏதோ நமக்கு ஒரு சோதனை வச்சுருக்கான். அந்த சோதனை காலம் தான் இது. இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ல அத்தை, கௌதம நிரபராதி அப்படின்னு வெளியே கொண்டு வர தான் போகிறேன். அதே மாதிரி கார்த்தியையும் நான் அவங்கள்ட்ட இருந்து சேஃபாக காப்பாற்றி இந்த வீட்டுக்கு கொண்டு வர தான் போகிறேன். பழைய மாதிரி கார்த்தி கௌதம் ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒன்றா பிஸ்னஸ் பண்ண தான் போகிறாங்க அத்தை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. கண்டிப்பாக இதை நான் பண்ணாமல் விட மாட்டாத்த அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. சொன்னாலுமே இங்கே இலக்கியா யோசிக்கிறாங்க. இப்போது நாகு எங்கே போயிருப்பான்? நாகு எங்கே தான் வச்சுருப்பான் அந்த எஸ்எஸ்கே? ஒருவேளை அவனுடைய ஆஃபீஸில் எதுவும் கடத்தி வச்சுருப்பானோ அப்படின்னு இலக்கியா யோசிக்கும் போது ரேவதி ஒன்று, என்ன இலக்கியா என்ன யோசிக்கிற? இல்லை அத்தை, அந்த எஸ்எஸ்கே நாகுவை வீட்டில் இல்லைனா அப்போது அவன் வீட்டிலேருந்து டெய்லியும் கிளம்பி போகிறது ஆஃபீஸ் மட்டும் தானே. ஒருவேளை ஆஃபீஸ் தான் வச்சுருப்பானா? இல்லை இலக்கியா, ஆஃபீஸ் வச்சுக்கிறது வாய்ப்பு இல்லையே. ஆஃபீஸில் இவ்வளோ பேர் இருக்கும்ல, எங்கெல்லாம் மீறி நாகு கொண்டு போய் அவன் எங்கே வச்சுருக்க போகிறான்? இல்லை அத்தை, என் கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக நாகுவை இந்நேரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம போகிற வரைக்குமே வீட்டில் தான் இருந்திருக்கான் நாகு. நம்ம போயிட்டு வந்துட்டோம்ல, உடனே எஸ்எஸ்கே நாகு அங்கேருந்து கொண்டு போயிருப்பான். கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல எங்கேயாவது மறைச்சக்கு ட்ரை பண்ணி கொண்டு போய் ஆஃபீஸ் வச்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவன் ஆஃபீஸில் வாட்டி சர்ச் பண்ணால் ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குது அத்தை. அப்படின்னு நாம் அதே மாதிரி வேஷம் போட்டு ஆஃபீஸுக்கு போகலாமா? ஐயோ அத்தைங்களா, நீங்கள் தான் முட்டாளுங்களா? ஆஃபீஸில் மூளை கேமரா இருக்கும். நாமெல்லாம் அங்கே போனால் கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சோம் அந்த எஸ்எஸ்கே. அது செட் ஆகாது, வேறு ஏதாவது பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இங்கே எப்போதும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நாகு ஒருவேளை இங்கே எதுவும் இருப்பானா அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கிற மூளை முடுக்கு இண்டு எடுக்குன்னு இருக்கிற எல்லா ரூம்லேயும் லைட்டாக அப்படியே துடைக்கிற மாதிரி அலசி ஆராயிறாங்க. எங்கேயுமே நாகு இல்லவே இல்லை. நாகு இங்கே எங்கேயுமே இல்லை. அவனுடைய ரூம் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஒருவேளை அவன் ரூமில் எதுவும் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பார்க்கலான்னு சொல்லி அந்த ரூமுக்கு எஸ்எஸ்கேவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க, இல்லை, திரும்ப வந்துடுறாங்க. இதை என்ன பண்ணலாம்? சரி அவன் ரூமை துடைப்போம் அப்படின்னு நம்ம ரேவதி ஒரு துணி எடுத்துகிட்டு ரூமை துடைக்கலான்ட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே எல்லா பக்கமும் துடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பீரோல் ஆடுது. ஏன்னா எஸ்எஸ்கே நாகை கொண்டு வந்து அவனுடைய ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற பீரோவில் தான் அடைச்சி வச்சுருக்கான். ஸோ ரேவதி அந்த பீரோவில் ஆடுது. ஒருவேளை நாகு அங்கே தான் இருப்பானோ அப்படின்னு அந்த பீரோவில் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகிறாங்க. போகும்போது கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே உள்ளே வரான். உள்ளே வந்து, ஏய் புஷ்பா என்ன பண்ணுறாங்க? இல்லை சார், ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு, துடைக்கலாம் வந்தேன். இங்கேப்பா அதான் இவன் துடைக்க வேணாம், வா மனைங்க போவாங்க. இல்லை சார், அந்த பீரோவில் மட்டும் துடைச்சி போகிறேன். ஏய் புஷ்பா, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன, கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி ரேவதி துரத்தி வரான் நம்ம எஸ்எஸ்கே. ரேவதி வெளியே வந்துடுறாங்க. அந்த பீரோவில் ஆரம்பிச்சு அந்த பீரோவில் அப்போ என்ன இருந்திருக்கும்? அப்போ அதில் யாரும் இருக்காங்க. ஒருவேளை நம்ம தேர்வு நாகுவாக இருப்பானோ, அதனால எஸ்எஸ்கே இப்படி கோவப்பட்டானோ அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. உடனே ரேவதி பேண்ட்ரிக்கு வந்துட்டு யாரும் இல்லாத நிலமை பார்த்து இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இலக்கியா உடனே, அத்தை சொல்லுங்க அத்தை என்னாச்சு? இலக்கியா, நானும் இந்த ஆஃபீஸை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அந்த நாகு எங்கேயுமே இல்லை. ஆனால்
என்னத்த ஆனால் அந்த எஸ்எஸ்கோட ரூமை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போன இலக்கியா. அப்போது அவன் ரூமில் இருக்க ஒரு பீரல் மட்டும் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்துச்சு. எனக்கு லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு. சரி இந்த பீரல் திறந்து பார்க்கலான்னு கிட்டக்க போனேன். அதுக்குள்ளே எஸ்எஸ்கே வந்துட்டான். ஐயோ அத்தை என்னாச்சு அப்புறம்? இல்லை இலக்கியா, வந்தவன் என்னை திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான். இன்னும் அந்த பீரல் கிட்டேயே விடல. எனக்கு என்னமோ அந்த பீரலில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தோணுது. ஒருவேளை நாம் தேடுற மாதிரி அந்த நாகு அந்த பீரலில் தான் இருப்பானோ அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இலக்கியா அவனே அத்தை வாய்ப்பு இருக்கத்த, நான் தான் சொல்கிறேன்ல, நைட்டாக அந்த எஸ்எஸ்கே வீட்டிலேருந்து நாகு கொண்டு வந்து அந்த ஆஃபீஸை வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஃபீஸை தேடி நாம் யாரும் போக மாட்டோம். அதனால கூட அவங்க வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறது இலக்கியா? அதான் எனக்கும் புரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பீரோவில் மட்டும் நம்ம திறந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நாகு இருக்கான்னு என்னதை கண்டுபிடிச்சிடலாம். அத்தை நான் என்னோட ஐடியா சொல்கிறேன், செய்கிறீங்களா? சொல்லி இலக்கியா என்ன பண்ணணும்? இல்லத்தை நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே இருங்க. எல்லோரும் எப்படி ஒரு 6 மணிக்கு கிளம்புவோம் ஆஃபீஸை விட்டு. போயிடுவாங்க இலக்கியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியாமல் பாத்ரூமில் போய்ட்டு ஒழிஞ்சிக்கோங்க. 6 மணிக்கு எல்லோரும் போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த எஸ்எஸ்கே கேபினெட் வந்து உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் சொன்ன பீரோவில் தட்டி பாருங்கள். கண்டிப்பாக உள்ள நாகுவோ இல்லை யாராவது இருந்தாங்கன்னா சவுண்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அந்த பீரோவில் ஏதாவது சாவி வச்சு திறந்து பார்த்துடலாம். ஒருவேளை நாகு அங்கே இருந்தானா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை, நான் அங்கே வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ரேவதி ஒன்று சரி இலக்கியா. அத்தை இங்கே பாருங்கள், நான் சொன்ன விஷயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பண்ண போகிற காரியமும் சாதாரண காரியம் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அத்தை. இல்லைனா அந்த எஸ்எஸ்கிட்ட நீங்கள் மாட்டிப்பீங்க. இலக்கியா எஸ்எஸ்கிட்ட மாட்டணும் மாட்டலையோ அது முக்கியம் இல்லை. கௌதம் வெளியே கொண்டு வரத்துக்கு இது ஒன்று தான் முடிவுனா கண்டிப்பாக அதை நான் சந்தோஷமாக செய்வேன் இலக்கியா. அதை விட எனக்கு என்ன இருக்க போகுது, என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். சரி இலக்கியா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுறாங்க. ஜானகி வந்து என்னச்சு இலக்கியா ஏமா ஒரு மாதிரி இருக்க? இல்லத்த ரேவதி அத்தை அந்த ஆஃபீஸில் நைட் அங்கே தங்க போகிறாங்க. அது எஸ்எஸ்கே தெரியாமல் ஆஃபீஸில் அவனுடைய பீரோவில் தான் நாகு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவனை காப்பாற்றுறதுக்காக ரேவதி அத்தை இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறாங்க. இது மட்டும் எஸ்எஸ்கே தெரிஞ்சுன்னா ரேவதி அத்தையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும். ஆனால் ரேவதி அத்தை கேட்க மாட்டாங்க. கௌதம் காப்பாற்ற நான் என்ன வேணும் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு அவங்க எடுக்க போகிற முடிவு பெரிய முடிவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல ஜானகி ஒன்று பரவாயில்ல இலக்கியா, ரேவதி பெத்த பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் பாவம் இல்லை. ஆமாத்த சரிங்கத்த, நீங்கள் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் ரேவதி அத்தை எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த பீரோவில் திறந்து பார்த்துட்டு உண்மையாக நாகு அங்கே இருக்கானா இல்லையான்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி மட்டும் அந்த பீரோவில் நாகு இருந்தானா அவனை இன்னைக்கு காப்பாற்றி பத்திரமா எஸ்எஸ்கேக்கு தெரியாமல் அவனை அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்து நாம் பாதுகாப்பாக வச்சிட்டோம்னா இன்னும் 2 நாளில் கேஸ் ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்கில் நாகை கொண்டு போய் ஒப்படைச்சி கார்த்திகை கடத்தினது இவன் தான், இவனை கடத்த சொன்னது இந்த எஸ்எஸ்கே தான், இந்த கடத்தலுக்கும் கௌதமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபித்து நாம கார்த்திக் கௌதம் 2 பேருமே வெளியே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கோடைய உண்மையான முகத்தெரிய எல்லாருக்கும் நம்ம நிரூபிச்சிடலாம். நான் போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரொம்ப பரபரப்பாக இருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இலக்கியா சொன்ன மாதிரியே செய்வாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.